எப்படி தூங்கியா பாரு எரும மாடு கணக்கா. காலையில் எந்திரிச்சு காலையில் சோத்தை தின்னுபிட்டு நல்லா தூங்கியா. மதியானம் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சா அதையும் கொட்டிக்கிட்டு திரும்ப தூங்குவா. எப்படி தான் இவளுக்கு மட்டும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குமோ தெரியலம்மா. சி, எல்லாம் என் தலை எழுத்து. என் மவ வாரான்னு சொன்னதுனால இவளை கட்டிக்கிட்டு அழுவ வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா என் தலையை ஒளிஞ்சு போட்டு விட்டுரும்பேன். சே, பொம்பளையா இவ என்ன தூங்கியா நடு வீட்டில் படுத்துக்கிட்டு கும்பகரணனே தோத்துறான் போல இருக்குமா. கடவுளே, எல்லாம் நம்ம நேரம் போய் இதுக்கு வேற மதியானம் சாப்பாட்டுக்கு வேற நம்ம தான் செய்யணும். யாரு மருமவ யாரு மாமியானே தெரிய மாட்டேக்குமா இந்த காலத்துல. வசந்தி அக்கா. ஏ வசந்தி, என்ன இது நம்ம பிரேமாவும் உஷாவும் சத்தம் மட்ட மாட்டதே இருக்கு. ஏ வசந்தி. ஆனா அவளுங்கதா இட்டி உள்ள வாங்க. எதுக்கு வெளியே நின்று கத்திட்டு நிக்கிய? உள்ள வா. ஏய் அப்பா, இந்த வசந்தியை 3 நாளா காணுமே. என்ன ஆச்சோ ஏதாச்சோ நாங்கள் பதறி போய் ஓடியாந்தா இவ என்ன தூங்கியாம்மா இந்த காலங்கத்தால. எம்மாடியோ. அதானம்மா, நாங்கள் தான் பயந்து போய் ஓடியாரோம். இன்னும் நம்ம வசந்தியை காணே இல்லையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. இவன் நல்லா தான் கொரட்டடிச்சு தூங்கிட்டு கிடக்கா. அட சும்மா இருந்துட்டி. நானே வீட்டில் சண்டையை போட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து எடுத்துட்டு நான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். சண்டை போட்டிருக்கியா? எதுக்கு? அதான் என் மாமியார் கழுவி கிடக்குல்ல, அது என்னைய பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? நான் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சோவாரிட்டு திரிஞ்சுட்டு கிடக்கானா. வீடு வீடாக சாப்பாடு வாங்கி திண்டுக்கிட்டு இப்படியே தான் சுற்றிட்டு திரியேனா. ஒரு வேலையும் நான் வீட்டில் செய்ய மாட்டேக்கேன் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு கிடக்கு. அதனால தான் நானும் அப்படியே இருந்துக்கிறேன். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் தானே. நான் அதே மாதிரி செய்யாமல் படுத்த இடத்துலேயே கிடக்கேன். 3 வேளை சாப்பாடு எனக்கு வேலைக்கு வரணும். நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்தேன். அடி பாவி, இதுக்கடி 3 நாளாக வெளியே தலைகாட்டமா உள்ளே கிடந்த. நீ தான் வேலையே செய்ய மாட்டியா? அப்புறம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு காதில் வாங்காம போக வேண்டியது தானே. இதுக்காண்டி படுத்த எடுத்து விட்டு எந்திரிக்காம 3 நாளாக படுத்துட்டு கிடக்குன்னு. அதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன். இது என் நாத்தனாராக வர வைக்க போகுதா இப்போ. அது என்கிட்ட சண்டை பிடிக்கணுமா. அதனால என்னை எந்த வேலையும் வாங்காமல் அப்படியே சத்தம் போடாமல் விட்டு வச்சிருக்கு. நான் நீ எவ்வளோ நாள் தான் அப்படி இருக்க பார்க்கேன்னு சொல்லி நானும் வேணும்னே அப்படியே படுத்து கிடக்கேன். வேற என்ன செய்ய முடியும்? நான் யார் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் கட்டியிருக்கேன் இன்னைக்கு நான். எது நாற்று வருதா? எதுக்கு அது இப்போ இங்கே வருது? எல்லாம் என் மாமியார் கழுவி பண்ண வேலை தான். அது இப்போ நான் எந்த வேலையும் செய்யாமல் சோவாரிட்டு திரியேன்னு ஃபோனை பண்ணி சொல்லிச்சுல்ல. அதனால நான் இனிமேல் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி நானும் படுத்து கிடக்கேன். என் வீட்டுக்காரவைகளும் வேலைக்கு போயிருக்கா. வர இன்னும் 4 நாள் ஆகும். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் வீட்டுக்காரவைங்க இங்கே இல்லாததுனால என் நாத்தனாரை வர வைக்க போகுதான். அதான் அவள் என்ன பண்ணியா பார்க்கன்னு சொல்லி நானும் வேலை செய்யாமல் படுத்து கிடக்கேன். எதுவும் என்ன கேட்கல என்னைய. அட 2 ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை போல இருக்கே. அட என்ன சத்தம்னு பார்க்க வந்தா. நீங்கள் எப்படி வந்தீங்க 2 பேரும்? நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஆமாம், எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு 2-3 நாளாக வெளியே ஆளையே காணலை உங்களை. ஆமாம், என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. வீட்டுக்கு மருமவன் ஒருத்தி வந்தால் கூட மாட ஒத்தாசையாக ஏதாவது வேலை செய்வான்னு பார்த்தா அது படுத்த இடத்துலேயே கிடக்கு கும்பகரண மாதிரி. போன மாட்டோம் ஒரே இடத்துல படுத்துட்டு கிடக்கு. நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. எது போன மட்டும் படுத்து கிடக்கணா? இதே தேவையில்லாமல் பேசாதீ. என்ன நீங்கள் தானே சொன்னீங்க நான் எந்த வேலையும் செய்யாமல் சோவாரிட்டு திரியேன்னு. அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆனால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி படுத்து கிடந்தேன். அதுக்கு இப்படியெல்லாம் பேசுவியாலோ? ஆமாம், வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும் வேலை செஞ்சுட்டா போகிறேன். எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்கு. என் தலை எழுத்து. உன்னைய கட்டி என் பையனுக்கு கட்டி வச்ச பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் அனுப்ப வைக்கணுமோ தெரியல. ஐயா உஷா, இது என்ன சண்டை பெருசாகிட்டு இருக்கு? நம்ம தேவையில்லாமல் சண்டையை பெருசாக்கிட்டுட்டோமோ? அட சும்மா இருப்பேம்மா. இந்த மாதிரி மாமியார் மருமக சண்டையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? உங்கள் வீட்டு பக்கமும் நான் வர்றதில்லை சண்டையை பார்க்க. வேறு என் மாமியாரையும் நான் ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டோம்ல. இப்போ தான் பார்க்க ரொம்ப வருஷம் கழிச்சு மாமியார் மருமக சண்டையெல்லாம். அதனால் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்போம் இரு. ஆமாம், நான் வேணா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் உங்கள் பையனுக்கு வேறு பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. என்னை தவிர எவன் இங்கே வாழ்கிறான்னு பார்க்க. ஏம்மா, அதை செய்யுமா. உன்னைய பொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னனாலும் பார்த்துக்கிட்டேன். ஓ, அப்போ நான் எப்போ போவேன் தான் இருக்கியாலோ? நான் சும்மாலாம் போக மாட்டேன். உங்கள் எல்லாரையும் பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டு தான் போவேன். போலீஸில் கொடுப்பியா? என்னென்னு கொடுப்ப போலீஸில்? வரதட்சணை கேட்குறியன்னு சொல்லுவேன். இல்லை என்ன கொடுமை பண்ணுறீன்னு சொல்லுவேன். என்னனாலும் சொல்லுவேன். நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. கிளம்பு இடத்த விட்டு, அது போதும் எனக்கு. எட்டி பாத்தியெல்லாம் உங்கள் முன்னாடி எப்படி பேசுது இந்த மாமியான்னு. நீங்கள் 2 பேர் தான் சாட்சி சொல்லணும் எனக்கு அன்னி கோர்ட்டில். எது நாங்கள் சாட்சி சொல்லணுமா? நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமாம், நீங்கள் 2 பேர் யார் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தோம். வேறு இங்கே வேறு யாரும் இருக்கீங்க. நாங்கள் வீடு மாறி வந்துட்டோம்னு நினைக்கேன். போடு, நம்ம உஷாவா கொக்கா எப்படி பல்ட்டி அடிச்சது பத்தியா? நம்மளும் அதையே கண்டினியூ பண்ணுவோம். எட்டி உஷா, என்னடி இப்படி பேசிய?
பிரேமா பாத்தியா இவ எப்படி பேசுதான்னு? ஐயா ஆமாங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம், பார்த்தா இங்கே வேறு யாரோ கிடைக்கிய. ஆமாம், நீங்கள் என்ன போலீஸு கேஸுன்னு என்னென்னமோ பேசுறியா? எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நாங்கள் கிளம்பியோம். எல்லாரும் என்னைய கை ஓட்டுறீல்ல, யாருக்குமே என்னைய பிடிக்கலல்ல. நான் போறேன். எடி வெளியே போற வழி அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஏன் திரும்பி நிக்க? சாக போறேன் நான். உங்க எல்லார் பேரையும் எழுதி வச்சுட்டு நான் சாக போறேன். ஐயா வசந்திக்கா, உண்மைக்குமா? செத்த இருங்க, அப்போ தான் வாரேன். பரவாயில்ல பிரேமா, இப்பயாவது உனக்கு கொஞ்சம் மாட்டி என் மேல பாசம் வந்ததில்ல. அட பாசமும் இல்லை பாயாசமும் இல்லை, செத்த இருங்க, இந்த வாரேன். அட எங்க போறா இவ இப்ப இவ்வளவு வேகமா? இவன் இந்நேரம் வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா இந்த பிள்ளை கடைசி நேரத்துல காலை வாரி விடுதே. எட்டி ஊசா செத்த விலகு. என்னடி இது? அட சாக போகிறேன்னு சொன்னீங்கல்லக்கா, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு நம்ம கோமதி அக்கா பண்ணையில் மாடு கட்டுற கயிறு கிடந்தது, அதில் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். என்ன பிரேமா இது? என்னைய காப்பாத்துவன் ஆறுதல நல்ல வார்த்தை பேசுவன்னு பார்த்தா கயிறு கொண்டாந்து நிக்க. ஆமாம், நீங்கள் தான் முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு என்ன கிடக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் சொன்னீங்க யாருக்குமே என்னையே பிடிக்கல, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிங்க, பாசமாக இருக்க மாட்டேங்கிங்கன்னு. அதான் இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்த முடிவு இல்லையா, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் உங்களை பாசமாக தான் பார்த்துக்கிடியோன்னு சொல்லலான்ட்டு தான் கயிறு கொண்டு வந்தேன். போண்டே நம்ம பிரேமாவா இது? என்ன வேகமா ஓடி கயிறு கொண்டாந்தது பத்தியா? ஆமாம், பிடிங்க வசந்திக்கா, பிடிங்க. வேற நேரம் கடந்துகிட்டே இருக்கு பாருங்க, நல்ல நேரத்துலேயே போய் சேருங்க, அப்போ தான் சொர்க்கத்துலேயாவது இடம் கிடைக்கும். வேறு நீங்கள் பண்ணியதுக்கெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு ட்ரை தான், கொடுத்து பாருங்க. சீ போங்க அந்த ஒளிஞ்சி. அட என்ன வசந்தியக்கா, உங்களுக்காண்டி நாங்கள் ஹெல்ப் பண்ணியோ இப்படி சொல்லுதிய? ஆமாம் கிழிச்சிய, போலீஸில் வந்து சாட்சி சொல்லுங்கடி கோர்ட்லன்னா கயிறு கொண்டாந்து நிற்காது வந்து நாண்டுக்கிட்டு சாவுன்னு சொல்லி இவ்வளோ கூட வச்சுக்கிட்டு நான் என் மாமியாவை பகிச்சுக்கிட்டேன் பாரு. உங்களுக்கு என் மாமியாவே தேவலாம். இதே நீங்கள் போங்க, நான் இதுக்கப்புறம் சமையலாளி நான் பார்த்துக்கிட்டேன். என்ன வசந்தியக்கா, முடிவை மாற்றிக்கிட்டியாலோ? ஆமாம் மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் விட்டா இதையும் உசுரோட வச்சே பாடையில் கட்டியிருப்பியா போல இருக்கு. அப்படி வா வலிக்கு. என்னத்தே சண்டை சரியாயிட்டா? என்னமோ போங்க, உங்கள் 3 பேர்த்தையும் ஒன்றா வச்சு பார்த்தா ஒரு சில நேரம் சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு சில நேரம் அப்படியே கொளுத்தி விட்டுறலாமான்னு இருக்குது. என்ன தான் செய்யவோ போங்க. எது கொளுத்தி விட புரியலா? 3 நாளாக இங்கே வசந்தியை வெளியே காணலைன்னு வந்து எட்டி பார்க்க வந்தா அது உங்களை போட்டு பாடா படுத்திட்டு அடக்கே நாங்கள் ஒரு ஐடியாவை பண்ணி என்னத்தையோ பண்ணி சமாதானப்படுத்தி விட்டா எங்களையே கொளுத்த போறியலா நீங்கள்? இருங்க, நாங்கள் வசந்தியை இப்பயே கையோட கூட்டிகிட்டு போயிட்டோம். அம்மா ஆளை விடுங்கட்டி, அதுவே இப்போ தான் என்னமோ அதிசயமாக போயிருக்கு நானே சமைக்கன்னு சொல்லி அதுலேயும் மண்ணள்ளி போட்டுறது என்ன? ஆமாம், என்ன சமைக்க போறிய? நான் மட்டன் பிரியாணி செய்யலான்னு இருந்தேன், வேற இவ போய் இப்போ என்ன செய்ய போகிறாளோ தெரியலை. ஐயா மட்டன் பிரியாணி முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சமாதானப்படுத்தியிருப்போம்ல. அட ஆமாம் பிரேமா, பாத்தியா அந்த அத்தை எப்படி நம்மளை ஏமாத்திட்டுன்னு? சரி விடுங்க, அவள் என்ன செய்யலாம் அதை தின்னுட்டு போவாங்க உட்காந்து. எங்களை பார்த்தா சோத்துக்கு வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்த மாட்டேங்கியா இருக்குது, ஏதோ வைக்கிறது தின்னுட்டு போங்கன்னு சொல்கிறிய. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மட்டன் பிரியாணி செஞ்சால் சொல்லுங்கள் உட்காரோம். வேறு வசந்தி கையால் சாப்பிடணும்னா எங்களெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுமா, நாங்கள் கிளம்பியோம். ஏடி என்னலே பிரியாணி நல்லா இருந்ததா? அதெல்லாம் நல்லா இருந்ததுடே. சரி போவோமா, நேரம் ஆயிட்டு. ஆமாம் என்னடே, நம்ம இப்படி ஸ்கூல் எல்லாம் திறந்து முடிச்சிட்டாவே, நமக்கு எப்படியும் இன்னொரு 2 வாரத்தில் காலேஜ் திறந்துருவாங்கன்னு நினைக்கேன். சரி போவோமா, போய் எடுத்துட்டு வருவோம். நான் இருட்டே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ரூபா வாங்கிட்டு வரேன். ஏம்மா ஏம்மா, என்ன மக்களே சாப்பிட்டியலா? சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா? சாப்பிட்டோமா. நானும் சாப்பிட்டேம்மா, சாப்பாடு நல்லா இருந்தது. சரி சரிம்மா, எதுவும் சாப்பிட்டியல்ல? ஏம்மா எங்களுக்கு எப்படி இன்னும் 2 வாரத்தில் காலேஜ் திறந்துருவாங்க. நாங்கள் கொஞ்சம் காலேஜுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. ரூபா தாம்மா, போய் வாங்கிட்டு வரேன். அப்படியாடே, சரி நான் தாரேன். அப்படியே என்ன பண்ணு, கொஞ்சம் ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வரியா? ஏம்மா என்னம்மா, காலேஜுக்கு போட்டுக்க ட்ரெஸ் எடுக்க ரூபா கேட்டேன், இனி போய் ரைஸ் மில்க்கெல்லாம் போக சொல்லியே. அங்கெல்லாம் போகக்கூடிய ஆளாமா நான்? ஏன்டே ரைஸ் மில்லுக்கெல்லாம் போக மாட்டியோ? நீ என்ன அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியோ? ஏம்மா ரைஸ் மில்லுக்கெல்லாம் யாராவது வயசு பிள்ளையே அனுப்புவாங்களாம்மா? ஏம்லே புதுசாக சமைஞ்சிருக்கியோ? ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுத? ஏடே உங்க அக்காவுக்கு அடுத்த வாரம் பேசி முடிக்க வராவ, வரவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கண்டாமா? கை நினைக்க வரவளுக்கு என் கையை நினைக்க நம்ம வீட்டுக்கு தான் வரணுமோ? அவங்க வீட்டெல்லாம் தண்ணி கிடையாதா என்ன? எனக்கு இருக்கு மாதிரி பேசாதலே. கை நினைக்க வரதுன்னா கல்யாணத்தை பேசி முடிக்க வராவன்னு அர்த்தம். அவங்க வந்துட்டு போன பிறகு நம்ம ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகணும், அதுக்கு பிறகு நிச்சயம் அப்புறம் தான் கல்யாணம்லாம். ஆமாம், இந்த கல்யாணம் நடக்குமானே இன்னும் தெரியல, அதுக்குள்ளே எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லிட்டு இருப்பா. சே இல்லை என்னலே நான் பேசி நடக்க, நீ என்ன யோசிச்சு நடக்க? ஒன்றும் இல்லைம்மா, போ என்ன தரைக்கணுமோ எடுத்துட்டு வா போ. இந்த இருளே வாரேன். என்ன மச்சான், ரைஸ் மில் போறியோ?
என்னலே போறியோன்னு கேட்க, ஏன் நீ வர மாட்டியோ? ஐயய்யா நான் இதுக்குள்ளே அங்கெல்லாம் வரணும். நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணிய. நீ ரைஸ் மில்லுக்கு போய் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்லு, நான் வாரேன்னு. இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்து நல்லா பிரியாணி மொக்குன்னு மொக்குனே இல்லை, ஒழுங்கு மரியாதையே கூட வந்துட்டு சொல்லிட்டேன். வேற என்கிட்ட வராமல் போனீங்கன்னா வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு கால் மூட்டி விட்டுரு. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை என்கிட்ட பேசியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி. இல்லை யாமலே, நானே ஏதோ அனுமார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த பிள்ளையும் என்கிட்டயும் பேச மாட்டேங்க, நானும் பேச மாட்டேங்க. என்னைய போய் இப்படி போட்டு கொடுப்பேன்னு சொல்லியா? நான் சொல்லுவேன், வேற கூட நீ வரலன்னா வேற நீ மட்டும் அங்கே நின்று என்ன பண்ண போற? ஒழுங்கு மரியாதையே வந்துட்டு சொல்லிட்டேன். என்ன சிரிக்க? கொஞ்சம் திரும்பி பாருடே. ஏமா என்னம்மா இது? இல்லை இந்த தூக்குவாளியில் இருக்கிறது பச்சரிசி, நல்ல கழுவி வெயிலில் காய போட்டு அள்ளி எந்த கல்லு மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பக்கெட்டில் கிடக்குல்ல, அதில் மிளகா மல்லியெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா பதமாக அரைச்சி தர சொல்லி பக்கத்துலேயே இருந்து பார்த்து வாங்கிட்டு வாங்கினே. ஏமா என்னம்மா இது? இதெல்லாம் நான் தூக்கிட்டு போக முடியும் அசிங்கம்மா? வேற எனக்கு கூச்சமாக இருக்காதம்மா. ரைஸ் மில்லுக்கே உனக்காண்டி தான் போகிறேன், இதில் இந்த மாதிரி பக்கெட்டெல்லாம் நான் தூக்கிட்டு போகணுமா? என்னம்மா நினைப்பாவா என்னை பற்றி? இல்லை இதை எடுத்துகிட்டு போகிறதுல என்னெல்லாம் பிரச்சனை உனக்கு? ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுத? அந்த தூக்கு வரையாவது மாற்றி கொடுமா, ஏதாவது ஒரு கவரில் இல்லை பேக்லையாவது போட்டு கொடுமா. ஆமாம்மா, ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டு கொடுங்க, அவன் மாட்டிக்கிடுவான். சும்மா இருல நீ வேற. ஏம்மா ஏதாவது கட்டு பையிலையாவது போட்டு கொடுமா. எப்படிமா நான் இப்படி தூக்கிட்டு போவேன் அசிங்கம்மா? ஏனே இந்த பித்தளை வாளி இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ரேட்டு போகும் தெரியுமாட்டே? இதெல்லாம் அந்த காலத்துல எனக்கு கொடுத்து விட்டியது. இதெல்லாம் நம்ம இன்னும் வச்சிருக்கிறத பார்த்தாலே பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. இது தூக்கிட்டு போக அசிங்கப்படுங்கிற? உனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தால் நீ போக வேண்டியது தானே? என்னையே ஏன் அனுப்பி வைக்க? நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு வேற பையில போட்டு கூட, இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏய் அப்பா என்ன ஆளு கலரியாமா? சரி இந்த பக்கெட்டில் இருக்கிறத வச்சுக்க, இந்த தூக்கு வாளியை மட்டும் மாற்றி கொண்டாரு. ஐயோ, உன் கூட வந்த என் பொழுப்பு நாரிடும் போல இருக்கேடே. ஆமாம் இப்போ மட்டும் மணக்குதாட்டே. வேலையை பாருட்டே, ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, இவன் வேற எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு கிடக்கான். இது இந்த தூக்கு வாளியில் இருந்தது இந்த கெட்ட பையில போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா கீழே கொட்டிடாம பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு ஒழுங்கா பார்த்து அரைச்சு கொண்டு வந்துருந்தேனே. அம்மா என்னம்மா கலர் இது? இந்த கெட்ட பை என்னம்மா இது? சிகப்பு கலர் சிங்கச்சா மாதிரி. ஐயோ இது எப்படிமா நான் கொண்டு போவேன்? இதுக்கு அந்த தூக்குவாளியே மேல்பல இருக்கே. ஏடே உன்னால முடியும் முடியாதுன்னு எதையாவது சொல்லி தோல. சும்மா எதை கொண்டாந்தாலும் இதை எடுத்துட்டு போக மாட்டேன் அதை எடுத்துட்டு போக மாட்டேன்னு எதுக்கு மாற்றி மாற்றி பேசிட்டு எடுக்க? உன்னால முடியாதுன்னா விட்டுட்டு போ. வேற ட்ரெஸ் எடுக்க ரூபா வேணும், அது வேணும் வந்து நிற்காத. சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊற்றிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. வேண்டாம்மா நான் இதையே கொண்டு போகிறேன். நான் போய் அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் ரூபா வாங்கிக்கிடியா? வரும்போது ஒரு 4 கிலோ சீனியும் 2 கிலோ கருப்பட்டியும் வாங்கிட்டு வா. அவ்வளோதானா இல்லை வேற எதுவும் இருக்காமா? எனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் இடையில ஞாபகம் தான் ஃபோன் பண்ணிய. ஒழுங்கு மரியாதையை சொன்ன வேலையை செஞ்சுட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. பாத்திரம் பையெல்லாம் பத்திரம். வரும்போது மறக்காம சீனியும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வா. மறந்துட்டு வந்து இங்கே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நிற்காத. நிற்க மாட்டேம்மா, நிற்க மாட்டேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்துடியா? போயிட்டு வரசா வா. ஆட்டோமா? எனக்கு வியாழை கிடக்கு உள்ள. இன்னும் கறி கூட்டு வச்ச பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. நான் போய் அதை முதல் தேய்ச்சி எடுத்து போடணும். வீட்டில் ஒரு குமரி கிடக்காவே எங்கன்னு சொல்லிய வேலை ஒன்றுத்தையும் செய்ய மாட்டேக்கா. ஒத்தையில கிடந்து எல்லா வேலையும் நானே செய்யணும்னா எப்படி முடியும்? போய் நான் அதை பார்க்க, நீ அரைச்சி கொண்டா வரசா வந்து கொடுத்துட்டு போ.